அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி. இது ஒரு மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். இன்றைய திருக்குறள்: அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நேர்மையான வழியில் சம்பாதித்த பொருளாதாரங்கள் மட்டுமே ஒருவனுக்கு மன நிறைவையும் இன்பத்தையும் அறவாழ்வையும் கொடுக்கும். மற்ற தவறான வழிகளில் சேர்த்த பொருள் ஒருபோதும் ஒரு மனிதனுக்கு அறவாழ்வை கொடுக்காது என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான குறளோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தமிழ் இலக்கணத்தில் 4 வகை குறுக்கங்கள் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கு குறுக்கங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பை பார்ப்பதற்கு முன்பாக மாத்திரை அப்படின்னா என்ன அப்படிங்கிற விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. மாத்திரை என்பது தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரிப்பதற்கு தமிழ் அறிஞர்கள் கால அளவை நிர்ணயித்திருக்கிறார்கள். அவ்வாறு தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய கால அளவு மாத்திரை எனப்படும். அப்போது தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இதில் நெடில் உயிர் எழுத்து, நெடில் உயிர் இது நெடில்னா குரில், சரிங்களா? உயிர் எழுத்தில் நெடில் குரில், உயிர் மெய்யெழுத்தில் குரில் நெடில். அதே மாதிரி மெய்யெழுத்தில் குரில் நெடில் வேறுபாடு கிடையாது, மெய்யெழுத்து. அடுத்து ஆயுத எழுத்து, சரிங்களா? ஓகே. இப்போது குறிலாக இருந்தால் அது உயிர் எழுத்தாக இருந்தாலும் சரி, உயிர் மெய்யெழுத்தாக இருந்தாலும் சரி, குரில் என்பதற்கு குரில் இதனுடைய மாத்திரை அளவு 1. அது உயிராக இருக்கலாம், உயிர் மெய்யாக இருக்கலாம், சரிங்களா? அடுத்தது நெடில் அப்படின்னு சொன்னோம்னா, நெடில் அது உயிராக இருக்கலாம் அல்லது உயிர் மெய்யாக இருக்கலாம். நெடில் அப்படின்னு சொன்னாலே மாத்திரை 2. அதே போல் மெய்யெழுத்து அப்படின்னு சொன்னாலே மாத்திரை அரை மாத்திரை. ஆயுதம் அப்படின்னு சொன்னாலே மாத்திரை அரை மாத்திரை. இவ்வளோ தான் ஒலிக்கணும். இப்போது ஒரு மாத்திரை அளவு அப்படின்னா என்ன சார்னா, கண் இயல்பாக சிமிட்டுகின்ற நேரம், 2 இமைகளும் மூடி திறப்பதற்கு எவ்வளவு நேர இடைவெளி எடுத்துக்கொள்கிறதோ அந்த அளவு தான் ஒரு மாத்திரை. இப்போ இயல்பாக கை சொடுக்கின்ற நேரம், கையை சொடுக்குகின்ற பொழுது எவ்வளவு நேரம் அந்த ஒளி நமது மனதில் நீடிக்கிறதோ அந்த நேரத்தின் அளவு தான் ஒரு மாத்திரை என்று தமிழறிஞர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 4 வகை குறுக்கங்களையும் நம்ம எளிதில் புரிஞ்சுக்கலாம். அப்போது குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. ஓகே. இப்போது 4 வகை குறுக்கங்கள் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் குறுக்கங்கள் 4 இருக்குது, சரிங்களா? இது எல்லாமே சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் 10 வகை இருக்குது. அதில் இதுவும் இந்த 10 வகையில் இருக்கக்கூடிய 4 வகைகள் இது, சரிங்களா? 10ல் 4 இதிலே வந்துடும் குறுக்கங்கள் அப்படி சொல்லிட்டு, சரிங்களா? இந்த 4 வகை குறுக்கங்கள் என்ன அப்படின்னா, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐகார குறுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே, ஐகார குறுக்கம் அப்படி என்றால் என்ன என்றால், ஐ என்ற எழுத்தின் குறுக்கம் என்றால் ஒலிக்க வேண்டிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிப்பது தான் குறுக்கம். குறுக்கம் என்றால் குறைவது என்பது பொருள். அப்போது ஐகார குறுக்கம் என்றால் ஐ என்ற எழுத்தின் மாத்திரை அளவு குறைந்து ஒலிப்பது, இதுதான் ஐகார குறுக்கம். ஐ என்ற எழுத்தின் மாத்திரை எவ்வளவு அப்படின்னா, இயல்பாக ஒலிக்கின்ற பொழுது 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். இது ஒரு உயிர் நெடில் எழுத்து. ஆனால் இது தனியாக ஒலிக்கும் பொழுது மட்டும்தான் 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். அதே மாதிரி அளவெடுக்கின்ற பொழுது, அளவு இப்போது உதாரணத்துக்கு நசை, இது அளவு எடுத்துச்சுன்னா நசை அப்படின்னு வரும். இவ்வாறு அளவெடுக்கின்ற பொழுது அது தன்னுடைய 2 மாத்திரையிலிருந்து குறையாமல் ஒலிக்கும். அதே மாதிரி தனியாக தன்னை சுட்டும் பொழுது, இது தாங்க ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுட்டி காட்டுகின்ற பொழுது தன்னுடைய 2 மாத்திரையிலிருந்து குறையாமல் ஒலிக்கும், சரிங்களா? அப்போது 2 மாத்திரை அளவு ஒலிக்க வேண்டிய ஐகாரம் சில இடங்களில் அரை மாத்திரை அளவு குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். சில இடங்களில் 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரையாக ஒலிக்கும். இதுவே ஐகார குறுக்கம். அதாவது
ஐ என்ற எழுத்தின் மாத்திரை குறைந்து ஒலிப்பது ஐகார குறுக்கம். எடுத்துக்காட்டு, இந்த ஐகாரம் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, மொழி அப்படின்னா சொல்லு, மொழிக்கு முதலில் வரும், மொழிக்கு இடையிலும் வரும், மொழிக்கு இறுதியிலும் வரும். அப்போ மொழியின் முதல் இடை கடை மூவிடங்களிலும் வரும் ஐகாரம் தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்தே ஒலிக்கும். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், மொழியோட முதல்ல வருது ஐ, இது அரை மாத்திரை குறைஞ்சிரும், 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். இதுதான் ஐகார குறுக்கம், ஐ என்ற எழுத்தின் மாத்திரை குறைந்து ஒலிப்பது. அதே மாதிரி மொழிக்கு முதலில் வருகிறது, அரை மாத்திரை குறைஞ்சிரும், 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும், ஐயா. அடுத்தது ஐக்கியம், இதில் இருக்கக்கூடிய ஐ 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும், அரை மாத்திரை குறைஞ்சிரும். சரிங்களா? ஐயின்னு முழுமையாக நம்ம உச்சரிப்பதில்லை, ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சரிங்களா? ஐ அப்படிங்கிறத விட ஆ அப்படிங்கிற மாதிரி வந்துடுது, ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஐநூறு, இதுவும் அரை மாத்திரை குறையும், 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். சரிங்களா? அப்புறமேல தலை, இதில் பாருங்கள், இது எப்படி வந்திருக்கு, இல் ப்ளஸ் ஐ, தலை. சரிங்களா? அப்போது இது மெய்யெழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா? மெய்யெழுத்தோடு சேர்ந்து வந்தாலும் லை என்பது ஐயை உள்ளடக்கி இருக்கிறது. எனவே இங்கேயும் ஐகாரம் தான் வந்திருக்கிறது. சரிங்களா? இப்படி இந்த மாதிரி மொழியோட இது கடைசியில் வந்திருந்ததுனால 1 மாத்திரை அளவு குறைஞ்சி 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், அடுத்தது தலைப்பு. தலைப்பில் பார்த்தீங்கன்னா மொழியோட இடையில் வரக்கூடிய ஐகாரம் 1 மாத்திரை குறைஞ்சிடும், 1 மாத்திரை தான் ஒலிக்கும். பிறகு அடுத்து பாருங்கள், தலைவன், இது மொழியோட இடையில் வருது, 1 மாத்திரை குறைஞ்சிடும், 1 மாத்திரை ஒலிக்கும். கடலை, மொழியோட கடையில் வருது, 1 மாத்திரை அளவு குறையும், 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். அதே மாதிரி கடல் அலை, இது 1 மாத்திரை அளவு குறைஞ்சிடும், 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். சரிங்களா? அப்போது ஐகார குறுக்கம் என்பது மொழியோட முதல் இடை கடை மூவிடங்கள்லையும் வரும். மொழியோட முதல்ல வந்துச்சுன்னா அரை மாத்திரை குறையும், இடையிலையோ கடையிலையோ மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து வந்துச்சுன்னா, உயிர்மை எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா அது 1 மாத்திரை ஒலிக்கும், 1 மாத்திரை குறைஞ்சிடும். இந்த பேசிக் நமக்கு தெரியணும். ஓகேவா? இதுதான் ஐகார குறுக்கம். அடுத்தது ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் என்றால் ஔ என்ற எழுத்தின் மாத்திரை குறைந்து ஒலிப்பது. ஔ என்ற எழுத்தின் மாத்திரை குறைந்து ஒலிப்பது. ஔ என்பது உயிர் நெட்டெழுத்து. இதற்கான மாத்திரை எவ்வளவு அப்படின்னா, இதற்கான மாத்திரை 2. சரிங்களா? ஆனால் இந்த ஐகாரம் ஔகாரத்தை போல மொழியின் முதல் இடை கடை மூவிடங்களிலும் அளவெடுக்காது. மாறாக ஔகாரம் மொழிக்கு முதலில் மட்டும்தான் இது வரும். சரிங்களா? ஓகேவா? மொழிக்கு முதலில் மட்டும்தான் ஔகாரம் வரும். அது தனியாக ஔ என்ற உயிரெழுத்தாகவும் வரலாம், அல்லது மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாகவும் வரலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், உயிரெழுத்தாவே வந்திருக்கு, இங்கே கௌதம் அப்படிங்கிறதுல உயிர்மெய் எழுத்தாக வந்திருக்கிறது. சரிங்களா? ஓகே. இப்போ ஔகார குறுக்கம் என்பது ஔ என்ற எழுத்தின் மாத்திரை அளவு குறைந்து ஒலிப்பது. எவ்வளவு மாத்திரை சார் குறையும் அப்படின்னா 1 மாத்திரை அளவு குறைஞ்சிரும். அப்போ 2 மாத்திரையில் 1 மாத்திரை அளவு குறைஞ்சிச்சுன்னா 1 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அப்போ ஔகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு 1. ஔவையார், இது என்ன பண்ணும், 1 மாத்திரை குறையும், 1 மாத்திரை ஒலிக்கும். சரி, ஓகேவா? அதாவது ஔகார குறுக்கம், ஔகார குறுக்கம் என்பது ஒன்றரை மாத்திரை. நம்ம ஐகார குறுக்கத்தை போல ஔகார குறுக்கம் எப்படி பண்ணோம் அப்படின்னா அரை மாத்திரை அளவு குறையும். சரிங்களா? இங்கேயும் 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஔகார குறுக்கத்தின் மாத்திரை எவ்வளவு அப்படின்னா 1.5, மன்னிக்கவும். ஸோ இங்கே ஔவையார் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது இது மொழிக்கு முதல்ல வருது, இது அரை மாத்திரை குறைஞ்சிருக்கும், 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். அதே மாதிரி இது தனியாக வரவில்லை, எதாக வருகிறது, மெய்யெழுத்தோடு சேர்ந்து வருகிறது. எனவே அரை மாத்திரை அளவு குறையும், 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். கௌரவம், சரிங்களா? இது 1.5 மாத்திரை ஒலிக்கும். அதே மாதிரி இது 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஒவ்வாள். ஓகேவா? இதுதான் ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் என்பது ஔ என்ற எழுத்தின் மாத்திரை 2லிருந்து 1.5 குறைந்து ஒலிப்பது. மொழிக்கு முதலில் மட்டுமே வரும். அடுத்தது மகர குறுக்கம். மகர குறுக்கம் என்பது 2 வகையான மகர குறுக்கம் சொல்கிறாங்க. 2 இடங்களில் மகர குறுக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மகர குறுக்கம் அப்படிங்கிறது இந்த இம் என்ற மாத்திரையின் அளவு குறைந்து ஒலிப்பது. மகர குறுக்கத்தின் மாத்திரை இம்முங்கிற மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அளவு ஒலிக்கணும். ஆனால் மகர குறுக்கமாக இருந்துச்சுன்னா 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அப்போ இம் என்ற எழுத்தின் மாத்திரை குறைந்து ஒலிப்பது மகர குறுக்கம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா செய்யுள்களில் நடக்கும். இது செய்யுள்களில் மட்டும்தான் இந்த கான்செப்ட்.
இந்த போலும் அப்படிங்கிற வார்த்தை சரிங்களா, இந்த ஈற்றயல் உகரம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஈற்றெழுத்து, அதுக்கு முந்தின எழுத்து ஈற்றயல் எழுத்து, அதில் உள்ள உகரம் இருக்குது பாருங்கள், அந்த இல்லு ப்ளஸ் ஊ அந்த ஊ கெட்டு போயிடும். ஊ போயிடுச்சுன்னா இப்போ இல்லு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. ஈற்றயல் உகரம் கெட்டு போல்மு அப்படின்னு மாறும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மருளும் அப்படிங்கிற வார்த்தை ஈற்றயல் உகரம் கெட்டு இங்கே மருள்மு அப்படின்னு மாறுது சரிங்களா. அப்புறமேல இந்த போல்மு அப்படிங்கிறது போன்மு அப்படின்னு சொல்லி மாறும். இந்த இல்லு இம்மா மாதிரி மருண்முன்னு சொல்லி மாறும். இந்த மாதிரி நகரத்தையும் அடுத்து வரக்கூடிய மகரங்கள் தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இது ஒரு மகர கிருக்கம்னு சொல்கிறாங்க. அப்போ கவனிங்க, போலும் இதில் இம்முக்கு மாத்திரை அரை தான், இதுலேயும் இம்முக்கு மாத்திரை அரை, இதுக்கும் இம்முக்கு மாத்திரை அரை, இதுக்கும் இம்முக்கு மாத்திரை அரை. ஆனால் இந்த இன்னுக்கு அடுத்து வரக்கூடிய இம்மு, இந்த 3 சுழி இன்னுக்கு அடுத்து வரக்கூடிய இம்மு மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இதுதான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லி பேர் சரிங்களா. எப்பொழுதுமே இந்த இன்னு இல்லு இந்த இற்று இதுக்குள்ளே ஒன்றுக்கொன்று ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறும். அதே மாதிரி இன்னு சரிங்களா, இல்லு இட்டு இந்த எழுத்துக்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று மாறுபடும், இன்டர்சேஞ்ச் ஆகும். ஆனால் ஒருபோதும் இந்த எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களாகவோ இந்த எழுத்துக்களாகவோ மாறாது சரிங்களா. இப்போ இன்னு இல்லா மாறினதுக்கு சொல்கிறேன், சரி இல்லு இன்னா மாறினதுக்காக விளக்கம் சொல்கிறேன். ரைட், அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு மகர குறுக்கம் என்னென்னா தரும் வள்ளல் வரும் ஒன்று. இதில் இந்த தரும் அப்படிங்கிறது இம்முல முடியுது இல்லையா, இம்மில் முடியக்கூடிய சொற்கள் அனைத்தும் மகர ஈற்று சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மகர ஈற்று சொல்லை அடுத்து வரக்கூடிய சொல்லோட முதல் எழுத்து வகரமாக இருந்துச்சுன்னா, ஆனால் அதாவது இவ்வுல ஆரம்பிச்சிருச்சுன்னா சரிங்களா, இவ்வுல ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னா இந்த மகர ஈற்று சொல்லில் இருக்கக்கூடிய மகரத்தோட மாத்திரை அறையிலிருந்து காலாக குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு வகையான மகர குறுக்கம். மகர குறுக்கம் என்றால் மகரத்தின் மாத்திரை அறையிலிருந்து காலாக குறைந்து ஒழிப்பது. எந்த இடத்துல செய்யுள்களில் போன்மும் மரண்மும் சொல்லிட்டு குறையும். இங்கே மகர ஈற்று சொல்லுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லோட முதல் எழுத்து வகரத்தை வானாவை அல்லது வா வா வி வி இந்த மாதிரியான வகர வர்க்க எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்ட சொல்லாக இருந்தால் இந்த மகர ஈற்று சொல்லோட மகரத்தின் மாத்திரை அறையிலிருந்து காராக ஒலிக்கும். அதே மாதிரி வரும் வண்டி சரிங்களா. இப்போ வரும் இதற்கான மாத்திரை எவ்வளவு அப்படின்னா வாவுக்கு 1 ரூவுக்கு 1 இம்முக்கு கால், ஸோ 2 கால். ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் சரிங்களா. இதுதான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது ஆயுத குறுக்கம். இப்போ ஆயுத குறுக்கம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஆயுத குறுக்கம் என்பது ஆயுத எழுத்தின் மாத்திரை அறையிலிருந்து காலாக குறைந்து ஒலிப்பது. ஆயுத எழுத்தின் மாத்திரை அறையிலிருந்து காலாக குறைந்து ஒலிப்பது. இப்போ இந்த மாதிரி கல் ப்ளஸ் தீது என்னாகும் அப்படின்னா கர்ரீது, இந்த இடத்துல ஆயுத எழுத்து தோன்றும். அதே மாதிரி முள் ப்ளஸ் தீது முட்டீது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆயுத எழுத்து தோன்றும். அதாவது இந்த மாதிரி தனி குரலை அடுத்து இந்த இல்லு வந்துருந்துச்சுன்னா, அதே மாதிரி இந்த தனி குரலை அடுத்து இல்லு வந்துருந்துச்சுன்னா, தனி குரில் அப்படின்னா இந்த இல்லுக்கு முன்னாடி ஒரே ஒரு குறில் எழுத்து மட்டும்தானே இருக்குது. அந்த மாதிரி ஒரே ஒரு குறில் எழுத்து இருந்தால் அதுக்கு பேர் தனி குரில் சரிங்களா. அப்போ தனி குரிலை அடுத்து வரக்கூடிய லகரம் அப்புறம் லகரங்கள், தனி குரிலை அடுத்து வரக்கூடிய லகரங்கள் வருமொழி முதல்ல இது வருமொழி, இது நிலைமொழின்னு சொல்லுவாங்க சரிங்களா. முதல் சொல் நிலைமொழி, ரெண்டாவது சொல் வருமொழி சேர்றதுனால வருமொழி, இது நிலையாக அங்கேயே இருக்கிறதுனால அதுக்கு பேர் நிலைமொழி. வருமொழி முதலில் தகர வர்க்க சொற்களோடு தாத்தா தீ தீ தூ தூ தே தே தைங்கிற மாதிரியான அந்த எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்ட சொல்லோடு சேரும் பொழுது இங்கே ஆயுத எழுத்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ தனிக்குறிலை அடுத்து வரும் லகரங்களும் வருமொழி முதலில் தகர வர்க்க சொற்களோடு சேரும்போது ஆயுத எழுத்து உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய அந்த ஆயுதம் அரை மாத்திரை அளவு ஒலிக்கணும் இல்லையா, ஆனால் கால் மாத்திரை தான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரை மாத்திரை அளவு ஒலிக்காமல் கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ இதுக்கு பேர் தான் ஆயுத குறுக்கம். இந்த ஆயுத குறுக்கத்தில் இந்த கொஸ்டினை கேட்காம அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல தேர்வுகளில் சேர்த்து எழுதுக அல்லது பிரித்து எழுதுக அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. கல் ப்ளஸ் இது எவ்வாறு புணரும், அதே மாதிரி கர்ரி இது பிரித்து எழுதுகள்லாம் கேட்டிருக்காங்க முன்னாடி சரிங்களா. இப்போ ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது நீங்கள் ஆயுதம் எப்பொழுது தோன்றுங்கிற அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. தனிக்குறளை அடுத்து வரும் லகரங்கள்
லகர லகரங்கள் வருமொழி முதல்ல தகர வர்க்க சொற்களோடு சேரும் பொழுது ஆயுதம் உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய ஆயுதம் தன்னுடைய அறையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து உழைக்கும். அதுதான் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் பயன்படட்டும், அடுத்தவங்களுக்கும் பயன்படட்டும். சரிங்களா? தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.